வேண்டி விளையாடவர்கள் இளையாமல் காத்திடும் மெய்யான மாரியம்மா உன்னை தேடிய திசையும் தூரமா பட்டிரும் திருவிடை ஓரம் வாடும் எங்கள் மாதங்கை எங்கள் குலதெய்வமே செங்கை அழைப்புவார காரியுமையே இந்த இடத்தில் சீரும் சிறப்புமாக பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஐயா பெரியசாமி அவர்கள் ஒரு ஆத்மா இந்த இடத்தில் அழகாக ஜோதி வடிவமாக வந்து இந்த குழந்தைகளை எல்லோரும் குறைவொன்று இல்லாமல் வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார். இந்த ஆலயத்தை கட்டி அழகாக சீரும் சிறப்புமாக மகா கும்பாபிஷேகம் செய்து இந்த ஆலயத்தில் ஊஞ்சல் எடுக்க வேண்டும் என்ற ஆசையோடு மனதில் அழைத்தது இந்த குழந்தைகள் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர் எங்கு இருந்தாலும் இந்த இடத்திலே அவர் ஆத்மா ஜோதி வடிவமாக அமர்ந்து இந்த பூஜையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஒவ்வொரு மாதமும் சிறிது நேரம் அந்த ஐயாவை வணங்கி வழிபாடு செய்து கொண்டு பூஜையிலே அவர்களும் இந்த மக்களுக்கு ஆசீர்வாதத்தை வழங்க வேண்டும் என்று பெரியசாமியை வணங்கி வழிபாடு செய்கின்றோம். அப்பா பெரியசாமி இங்கே கடவுளாக வந்து கொண்டிருக்கின்றார். இந்த கலியுகத்திலே ஒரு தெய்வமாகி இந்த அரண்மனையில் அமர்ந்து உன்னையும் வணங்கி வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள் பக்தர்கள். இந்த அனைத்து பக்தர்களுக்கும் நீயும் வழிகாட்டியாக வர வேண்டும் என்று வணங்குகின்றோம். இது இடத்திலே அந்த இறைவனடி சேர்ந்து விட்டிருந்தது பெரியசாமியை வணங்கி இருக்கின்றோம். அப்பா பெரியசாமி எங்கள் இரண்டாளோ சுவாமி நீங்க வர வேண்டும் அப்பா. சிவனுடைய பாதத்திலே அடைந்தாலும் சிவனுடைய பாதத்தை விட்டு நீங்கள் இடத்தில் வந்து அமர்ந்து விளையாடி நின்றாய். அஞ்சலிட்டு நாளைக்கே சுவாமி நீராடி வர வேண்டுமப்பா. மக்களெல்லாம் இங்கிருக்கே நீ மாயமாய் வந்தப்பா. பேட்டு நான் அழைக்கிற பெரிய சாமியே பெற்றவனே வந்து ஐயா பெரிய சாமியே. பேட்டு நான் அழைக்கிற பெரிய சாமியே பெற்றவனே வந்து ஐயா பெரிய சாமியே. மலை மக்கள் இங்கிருக்கே மாயமாய் மறந்தப்பா. மலை மக்கள் இங்கிருக்கே மாயமாய் மறந்தப்பா. மக்களுக்கு பாதுகாக்க வேண்டும் ஐயா பெரிய சாமியே பெரிய சாமியே ஐயா பெரிய சாமியே. பெரியவனே நான் அழைக்க பெரிய சாமியே. பிள்ளைகளும் பேரப்பிள்ளை அழைக்குதையா. உன் பிள்ளைகளும் பேரப்பிள்ளைகளும் அழைக்குதையா. உனக்கேற்கு தெரியுதையா பெரிய சாமியே பெரிய சாமியே ஐயா பெரிய சாமியே. உன்னுடைய மொழியப்பா பெரிய சாமியே. ஆட்டமா ஆடியெல்லாம் பெரிய சாமியே.